மகாபலிபுரம் கடற்கரையில் இருந்து பல்வேறு கொண்டாட்ட தகவல்களோடு நம்முடைய செய்தியாளர் பிரசன்னா காத்திருக்கிறார். அவர் தரக்கூடிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். காணும் பொங்கல் தினத்தன்று தற்போது நாம் நின்று கொண்டிருப்பது காஞ்சிபுரம் மாவட்டம் மகாபலிபுரம் கடற்கரையில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் ஏறத்தாழ 1 லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் தற்போது இந்த காணும் பொங்கலுக்காக இந்த கடற்கரைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கே வரக்கூடிய பார்வையாளர்களுக்காக பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக 2 லட்சம் குடிநீர் தற்போது வழங்கப்பட்டு போக்குவரத்து சற்று மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. வெளியூரிலிருந்து உள்ள வரக்கூடிய வாகனங்கள் 2 கிலோமீட்டர் தொலைவிலே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த கடற்கரை பகுதியில் கடலில் வரக்கூடிய சுற்றுலாவாசிகள் குளிக்காத வண்ணம் இந்த பகுதியில் தடுப்பு வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது. கடலோர காவல் துறையும் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையினரும் இணைந்து மற்றும் மீனவர் இந்த பகுதியில் மீனவர்களும் இணைந்து பொதுமக்கள் கடலில் குளிக்காத வண்ணம் தற்பொழுது பாதுகாத்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இருப்பினும் இந்த தடுப்பு வேலியை உடைத்து வரக்கூடிய பயணிகள் இந்த வேலியை தாண்டி தற்பொழுது கடலில் இறங்கி குளித்துக் கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் மட்டும் பயணிகளுக்காக நேற்று ஒரு நாள் மட்டும் இந்த பேரூராட்சி சார்பாக 80க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர் உதவியுடன் 4 டன் குப்பைகளை இந்த பகுதியிலிருந்து அப்புறம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த பகுதியில் தீயணைப்பு வாகனம் மற்றும் ஆம்புலன்ஸ் ஆகியவற்றை தயார் நிலையில் தற்போது நிறுத்த வைக்கப்பட்டிருப்பதாக பேரூராட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேசன்.